ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் 2 வீக்ஸாக எந்த வீடியோஸுமே பெருசாக அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி. என் குட்டி பையனுக்கும் உடம்பு சரியில்லை, எனக்குமே உடம்பு சரியில்லை. ஸோ எந்த வீடியோஸுமே எடுக்கவும் முடியல. எடுத்த வீடியோஸுமே பெருசாக எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கவும் முடியல. ஸோ தான் வீடியோவே போடலை. இனி முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இது ஒரு ஒன் டே vlog தான். மார்னிங் சூப்பராக காஃபி குடிச்சு முடிச்சுட்டு சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் 2 மாங்காயுமே போட்டு சாம்பார் வைக்கலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பாருக்கு விசில் விடும்போது மேலே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டோம்னா அந்த பருப்பு தண்ணி வெளியில் வடியாமல் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சாம்பார் தண்ணியிலே பருப்பு தண்ணி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 முள்ளங்கி, ஒரு கேரட், 2 உருளைக்கிழங்குமே தனியாக சாப்பாட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பையனுக்கு ஊட்டுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அதை போட்டு அரைச்சி நம்ம லைட்டாக நெய் மிக்ஸ் பண்ணி குட்டி பையனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். கொஞ்சமாக பருப்பு தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ரசம் வைக்கிறதுக்காக. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா 2 விசில்ஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே புளி தண்ணியை விட்டு அப்புறம் எப்பயும் நம்ம தாளிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் ரெடி ஆயிரும். மாங்காய் போட்டாவே சாம்பாரோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக மாங்காய் போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணி சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுப்போம்ல, அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2-3 துண்டு பூண்டுமே கொஞ்சம் சீரகமும் தட்டி அதை இதில் போட்டு வணக்கி சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வெயிலே ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தான் எல்லா பக்கமுமே சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சீஸ்னல் ஃப்ரூட்ஸ், இந்த வாட்டர் மிலன், வெள்ளரி பழம்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக நம்ம எடுத்து நம்ம உடம்ப நம்ம தான் ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு தண்ணியுமே ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் to 4 லிட்டர்ஸ் வரைக்குமே தாராளமாக தண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுதோ அந்த அளவுக்கு தண்ணியுமே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலான்னு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப சிம்பிளாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி ரெடி பண்ணுவேன்னா, கொஞ்சம் நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். அப்புறம் அதே பேனில் இன்னும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் அளவு பூண்டு, அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் கையாலேயே இந்த மாதிரி நல்லா மசிச்சு ஒரு 3 தக்காளி பழம் to 4 தக்காளி பழம் எடுத்துக்கணும். இது எடுத்துகிட்டு நம்ம புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மசிச்சு வச்ச தக்காளியும் அது கூட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கூட நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூனும், மல்லித்தூள் ஒரு 2 to 3 ஸ்பூன். ஏன்னா மல்லித்தூள் தான் நல்லா இந்த குழம்புக்கு கெட்டியான கிரேவி மாதிரி கொடுக்கும். ஸோ ஒரு 3 ஸ்பூன் தாராளமாக போட்டுட்டு அதோட பச்சை வாசனையுமே நல்லா போனதுக்கப்புறம் நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அதையுமே நல்லா கரைச்சி எடுத்து இந்த மாதிரி சூப்பராக கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயுமே உள்ளே போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் ரொம்பவே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். சமையல் ரெடி பண்ணிவிட்டு கையோட பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock போல் என் பையனுக்கு ஃப்ரூட் சாலட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணியிருந்தேன். சம்மருக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பெஸ்ட்டு மெடிசன்னு சொன்னால் ஃப்ரூட்ஸ்னே வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் சேர்த்திக்கிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் பார்த்திங்கன்னா பப்பாயா, பொமக்ரானட், அப்புறம் பிளாக் கிரேப்ஸு, க்ரீன் கிரேப்ஸு, அப்புறம் கொஞ்சம் சீட்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையுமே போட்டு என் பையனுக்கு இந்த சீட்ஸோடு சாப்பிடும்போது அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ போட்டு குட்டி பையனுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்களுமே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல், அதே மாதிரி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலுமே அந்த பிளாஸ்டிக் கவரோடு விடவே கூடாது. கம்பல்சரி ஏதோ ஒரு கிளாஸ் பாட்டில்ஸ்லேயோ இல்லை ஸ்டீல் பாட்டில்ஸ்லேயோ மாற்றி வச்சிடணும். அப்போ தான் அதோட குவாலிட்டி அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது செவ்வாய்க்கிழமை எடுத்த விலாக்னால நான் செவ்வாய்க்கிழமை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் விலாக் பார்த்தவங்களுக்கு தெரியும், முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சமாக படைக்கிறதுக்காக கேசரியுமே சைடில் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக
புடலங்காய் பொரியலுமே சைட் பையில் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா சமையல் ஒர்க் கொஞ்சம் அதிகம் தான். எப்பயுமே வந்து செவ்வாய்க்கிழமை இப்போல்லாம் சாமி கும்பிட்றதுனால சாமிக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வெஜிடபிள்ஸுமே வந்து இப்போல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர் தம்பிக்கு ஃபுல் டே ஸ்கூல் இருக்கிறதுனால இப்போ இருந்தே வந்து வெஜிடபிள்ஸ் கொடுத்து பழக்கிடணுங்கிறதுனால கம்பல்சரி வெஜிடபிள் ஏதோ ஒன்று செஞ்சுருவேன். அப்போ தான் வந்து தம்பியை பழக்க முடியும்னு சொல்லிட்டு நல்லபடியாக எல்லா சாப்பாடும் செஞ்சு முடிச்சுட்டு நீட்டாக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சூப்பராக முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நிஜமாகவே வந்து நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நான் விளக்கு போட ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகுமே நிறைய சேஞ்சஸ் என் லைஃப் ஸ்டைல்லையே எனக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்லேயே சொல்ல மாதிரி நான் வந்து அந்தளவுக்கு சாமி கும்பிட்ற பர்சன்லாம் கிடையாது. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உண்மையாகவே நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் எனக்குள்ளேயுமே தெரியுது. எங்கள் லைஃப்லேயுமே நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹோம் மேக்கராகவோ இல்லை ஃப்ரீ டைமில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நம்ம சாமி அப்படிங்கிற நம்பிக்கையை தாண்டி பர்சனலாக நம்ம நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் கூட நம்ம செய்யலாம். நான் பர்சனலாக வந்து அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குதுன்னு தான் நான் எப்பயுமே யோசிப்பேன். எனக்கு வந்து பர்சனலி பார்த்திங்கன்னா இப்போ டியூஸ்டேனாவே எனக்கு வேலை கொஞ்சம் ஓவராக இருக்குது. அப்படி இருந்தாலுமே இந்த பர்சனலாக இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மைண்டுமே சரி ஃபிசிக்கலாகவுமே ரொம்ப அந்தன்னைக்கு தான் வந்து மற்ற டேஸை விட ரொம்ப ஆக்டிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு நம்ம ஒர்க் செய்கிறோம் இவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே இருக்காது. ப்ளஸ் லைஃப்லேயுமே வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து நமக்கு ஏதோ ஒரு பாதைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு பர்சனலாகவே வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது. நம்ம எந்த ஒரு விஷயமுமே அப்படி தான். நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு மனசார நம்மளுக்கு அது நல்லதாக இருக்கும் நல்லதாகவே முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். மற்றவங்க சொல்கிறாங்க அடுத்தவங்களுக்காக அப்படிங்கிறத வந்து நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது. நம்ம மைண்டுக்கு இது பண்ணலாம், நமக்கு இது சரின்னு தோணும், நம்மளுக்கு இந்த ஒரு பாதை வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்கு ஒரு சில விஷயம் தோணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். கண்டிப்பாக அந்த ஒரு பாத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இந்த வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3 டைமில் போடலான்னு சொல்லி இருக்குது. ஒன்று வந்து காலையில் 8 மணி டு 9 மணி, இன்னொன்று வந்து மத்தியானம் 1 மணி டு 2 மணி, இல்லைன்னா நைட்டு 8 டு 9 மணி. நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்து வராது, என்னை குட்டி பையனெல்லாம் வச்சுட்டு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மத்தியான டைம் தான் சூஸ் பண்ணி நான் வந்து மத்தியானம் 1 மணி டு 2 மணி அந்த டைமில் தான் நான் பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுட்ருக்கேன். 6 வெற்றிலைக்கு ஒரே ஒரு அகல் விளக்கு அப்படி தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஒரு சிலவங்க வந்து 6 வெற்றிலைக்கு 6 அகல் விளக்குமே போடுறாங்க. முன்ன சொன்ன மாதிரி தான் எதுவுமே வந்து நம்ம திருப்திக்கு நமக்கு எப்படி சரியாக வருதோ அந்த மாதிரி செஞ்சாவே போதும். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இதை பண்ணணும், இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாது. மனசார நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம், நமக்கு அது வெற்றி கொடுக்கும் நம்ம நம்பணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது நமக்கு நடக்கும்னு நம்ம அதை சொல்லிகிட்டே இருந்தோம்னாவே கண்டிப்பாக அது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். எல்லாருக்குமே வந்து அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்கணும், எல்லாருமே அந்த பாசிட்டிவ் வைப்போடு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே விஷ் பண்ணுறேன். உங்கள் மைண்டுக்கு தோன்றதை கட்டாயம் உங்கள் விடாமுயற்சியோட கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வெற்றி வந்து நம்மளை தேடி வரும். இப்படி தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நடுவில் என் பெரிய பையன் வந்து அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தாலும் அவனையும் கூட என்கேஜ் பண்ணிவிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்குமே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு பூசணிக்காய் பொரியல் கொஞ்சமாக கேசரியுமே வச்சு சாப்பிட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சாம்பார் இட்லி ஊற்றி சாப்பிட்டாச்சு. பட் என் பெரிய பையன் இப்போல்லாம் மார்னிங் வச்ச குழம்பு வந்து மத்தியானமே ஊற்றிக்க மாட்டேறான், அது கூட அவருக்கு வர பிடிக்க மாட்டேங்குது. அடுத்து பார்த்திங்கன்னா விலாக் அப்படியே நைட் எடுத்தது தான். நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சிம்பிளாக தக்காளியும் உருளைக்கிழங்கும் போட்டு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். பெரிய வெங்காயம் தக்காளி எப்பயும் வணக்கிற மாதிரி வணக்கிட்டு லைட்டாக வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூள் கொஞ்சமாக குழம்பு மிளகு பொடியுமே போட்டுட்டு நல்லா வந்து அதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போய் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 to 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கணும். அதே இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி நல்லா பொடிச்சு அதையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் சூப்பராகவே இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. கூட வந்து பச்சை பட்டாணி இருந்து ஆட் பண்ணால் அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்கிட்ட அந்த அன்றைக்கி பச்சை பட்டாணி இல்லாதனால நான் வந்து சிம்பிளாக இதை மட்டுமே வச்சு செஞ்சுட்டேன். சைட்லேயுமே பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டு அப்படியே எடுத்தாச்சு.
சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு 2 சைடுமே எண்ணெயே ஊற்றாமல் 2 சைடு லைட்டாக சூடாகிற வரைக்கும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி சுட்டோம்னா இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இனி கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய். முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் உடம்ப நல்லா கேர்ஃபுல்லாகவும் பார்த்துக்கோங்க.